வணக்கம், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. என்கவுண்டர் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ல 18 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டெஸ்ட், ஓகேவா? ஸோ முதல் ஃபுல் டெஸ்ட்டு. ஸோ இந்த முதல் ஃபுல் டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ பார்க்கலாம் வாங்க, சரிங்களா? உடலின் உள் சூழ்நிலையை சீராக பராமரிப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பாருங்க, ஹோமியோபைட்ஸ், ஹோமியோ ஐசினஸ், ஹோமியோஸ்டாசிஸ், ஹோமியோஸ் மிலிக்ஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமியோஸ்டாசிஸ், ஓகேவா? இந்த இடத்துல ஹோமியோஸ்டாசிஸ் என்பது எதனை குறிக்கும்னா தன்னிலையை குறிக்கும், சரியா? ஓகேவா? அதாவது இந்த உடலானது, ஓகேவா, இந்த உடலின் சூழ்நிலையானது இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளை சமமாக வைத்துக் கொள்வது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹோமியோஸ்டாசிஸ் சொல்லுவோம், அதாவது தன்னிலைன்னும் போது சொல்லுவோம், சரிங்களா? ஸோ அடுத்த வினா, ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. கூற்று 1 புரோக்ரியாட்டிக் செல்லில் உட்கரு இருக்கும், கூற்று 2 யூகரியாட்டிக் செல்லில் உட்கரு இருக்காது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று 1 பாருங்க, புரோக்ரியாட்டிக் செல்லில் உட்கரு இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து தப்பு, ஓகேவா? ஸோ என்ன, புரோக்ரியாட்டிக் செல்லில் வந்து உட்கரு இருக்காது. ஸோ உட்கரு இல்லாத ஒரு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரோக்ரியாட்டிக். ஸோ இது எங்கெங்க காணப்படும்னா பாக்டீரியாவில் காணப்படும், புரியுதா? நல்லா தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்க, யூகரியாட்டிக் செல்லில் உட்கரு இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இதுவும் தவறு. யூகரியாட்டிக் செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான உட்கரு காணப்படும், புரியுதா? ஸோ தெளிவான உட்கரு எதில் காணப்படும்? யூகரியாட்டிக் செல்லில் தெளிவான உட்கரு யூகரியாட்டிக் செல்லில் காணப்படும், சரியா? அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2, அதாவது கூற்று 1 கூற்று 2 இரண்டுமே தவறு, ஆப்ஷன் டி, சரியா? ஸோ அடுத்த வினா பாருங்க. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு ஃபாரன்ஹீட், ஜூல், செல்சியஸ், கெல்வின், ஓகேவா? ஸோ வெப்பநிலையுடைய அளவு, வெப்பநிலையை அளக்கிறதுக்கு வந்து ஃபாரன்ஹீட் பயன்படுது, ஆனா வந்து இதுக்கான எஸ்ஐ அலகு இந்த ஃபாரன்ஹீட் கிடையாது, சரிங்களா? அடுத்து ஜூல். ஜூல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்றலின் அலகு வந்து சொல்லுவோம். ஜூல்ன்றது என்ன? ஆற்றலின் அலகு, ரைட்டா? சேம் கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா செல்சியஸ். செல்சியஸ் என்பது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்பநிலையை அளக்கக்கூடியது, ஓகேவா? ஸோ வெப்பநிலையை அளக்கக்கூடியது வந்து என்னது? செல்சியஸும், ரைட்டா? ஆனா எஸ்ஐ அலகு கிடையாது. அப்போ வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு எதுனா உங்களுக்கு கெல்வின், ஓகேவா? ஆக ஜூல் என்றது வந்து ஆற்றலை குறிக்கும். இது மூன்றுமே வெப்பநிலையை சார்ந்து வரும், ஆனால் வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின், சரிங்களா? ஸோ அடுத்த வினை பார்க்கலாம். நீரின் தன்வெப்பு ஏற்புத்திறன், ஓகேவா? ஸோ இந்த நீரின் இந்த தன்வெப்பு ஏற்புத்திறன் என்றது 1 கிலோ பொருள்ல, ஓகேவா, அந்த வெப்பநிலையினுடைய பயன்பாடை பத்தி சொல்லக்கூடியது இந்த தன்வெப்பு ஏற்புத்திறன் வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நீரின் தன்வெப்பு ஏற்புத்திறன் எவ்வளோனா 4200 ஜேகேஜி இன்வெர்ஸ் கே இன்வெர்ஸ். சாதாரணமாக தன்வெப்பு ஏற்புத்திறனுடைய ஃபார்முலா என்னன்னு பாருங்க, ஜேகேஜி இன்வெர்ஸ், ஓகேவா? ஸோ கே இன்வெர்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீருக்கு மட்டுமே இல்லை, மற்ற எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன்வெப்பு ஏற்புத்திறன் அதனுடைய வெப்பநிலையை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஜேகேஜி இன்வெர்ஸ் கே இன்வெர்ஸ் வந்து நம்மளுக்கு பயன்படும், ஓகேவா? ஸோ அப்போ நீங்க என்னன்னா தன்வெப்பு ஏற்புத்திறனின் ஃபார்முலா என்னன்னு கேட்டா இந்த ஜேகேஜி இன்வெர்ஸ் கே இன்வெர்ஸ், சரிங்களா? அப்போ நீருன்னு கேட்டா நீரோ அல்லது மற்ற திரவங்களோ மாறுபட்டு கேட்கும்போது உங்களுக்கு அதற்கேற்றா போல நீங்க வந்து போட்டுக்கோங்க. அப்போ நீரின் தன்வெப்பு ஏற்புத்திறன் என்னது? 4200. தன்வெப்பு ஏற்புத்திறனின் ஃபார்முலா ஜேகேஜி இன்வெர்ஸ் கே இன்வெர்ஸ். ஸோ அது கூட சேர்ந்து வருது, சரியா? ஸோ அடுத்து என்ன பார்க்கலாம். நீரின் கொதிநிலை என்னன்னு கேட்டிருக்காங்க, த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர், ஓகேவா? ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்க? செல்சியஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ 100 டிகிரி செல்சியஸ், புரியுதுங்களா? ஸோ அடுத்து என்ன பார்க்கலாம். செயற்கை கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த செயற்கை கதிரியக்கம் யாரால கண்டுபிடிக்கப்பட்டுனா ஐரீன் கியூரி, ஸோ ஐரீன் கியூரியால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். அப்போ பெக்காரல் என்ன சார்? பெக்காரல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கையாகவே கதிரியக்கத்தின் எஸ்ஐ அலகு, ஓகேவா? ஸோ கதிரியக்கத்தின் எஸ்ஐ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெக்காரல்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த இயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் இந்த பெக்காரல், சரியா? ஸோ அடுத்து வந்து பாருங்க, நீல்ஸ் போர் எதுக்கு சார் பயன்படுது? நீல்ஸ் போர் வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், அணு அமைப்பை பற்றி ஆராய இந்த நீல்ஸ் போர் என்ன பண்ணிருப்பாரு?
அணு அமைப்பை பற்றி ஆராய்ஞ்சிருப்பார். ஓகேவா? ஸோ அணு அமைப்பு புரியுதுங்களா? ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பாருங்க ராஞ்சன். இந்த ராஞ்சன் என்றது வந்து பாத்தீங்கன்னா 1895 எக்ஸ் கதிர்களை கண்டறிந்திருப்பார். ஓகேவா? அப்ப எக்ஸ் கதிர்களை பற்றி ஏதாவது ஒரு தகவல் இருக்கும், இல்ல அதனுடைய அழகு எது கேட்டாலும் இந்த ராஞ்சன். அப்ப ராஞ்சன்னா என்ன ஞாபகம் வரும்னா எக்ஸ் கதிர்கள். ஓகேவா? மருத்துவ பயன்பாடுகளுக்கு பயன்படக்கூடியது இந்த எக்ஸ் கதிர்கள். புரியுதுங்களா? ஸோ அடுத்து நான் பார்க்கலாம். புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வினால 2 விஷயம் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ புற்றுநோயை பற்றிய படிப்பிற்கு என்ன பெயர் அப்படின்னு நம்ம பார்ப்போம். புற்றுநோயை பற்றிய படிப்பிற்கு வந்து ஆங்காலஜி. ஓகேவா? ஆங்காலஜி புற்றுநோயை பற்றி படிப்பதற்கு. ஸோ இங்க வாங்க ஐசோடோப். ஓகேவா? ஐசோடோப் என்பது ஒரே நிறையுடைய புரோட்டான்களையும், ஓகேவா? ஸோ ஒரே நிறையுடைய புரோட்டான், அதே போல வெவ்வேறு நிறையுடைய நியூட்ரான். ஓகேவா? ஸோ இதனை சேர்ந்துதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐசோடோப்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படும் கதிரியக்க ஐசோடோப் என்னன்னா உங்களுக்கு ரேடியோ கோபால்ட். சரிங்களா? ஸோ அடுத்த வினா, வேர் இஸ் காமினி நியூக்ளியர் ரியாக்டர் லொகேட்டட்? ஓகேவா? அதாவது காமினி அணுக்கரு உலை அமைந்துள்ள இடம் எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்க பாருங்க கல்பாக்கம், கூடங்குளம், மும்பை, ராஜஸ்தான். ஸோ இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா கல்பாக்கம். ஸோ இந்த இடத்துல வந்து கூடங்குளம் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கு. திருநெல்வேலியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அணு உலை. ஓகேவா? நியூக்ளியர் ரியாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் அமைஞ்சிருக்கும் கூடங்குளம். அடுத்தது மும்பையில அமைஞ்சிருக்கக்கூடிய அணு உலை பெயர் வந்து பார்த்தீங்கன்னா தாராப்பூர். ஓகேவா? தாராப்பூர் அணு கரு உலை. ஓகேவா? இப்போ இதுல என்ன கொஸ்டின்னா, முதலில் இந்தியாவில் எங்கு அணுக்கரு உலை அமைக்கப்பட்டதுன்னா இந்த மும்பையில தான். அதனுடைய பெயர் என்னன்னா தாராப்பூர் அணுக்கரு உலை. புரியுதா? ஸோ அடுத்து வந்து பாருங்க ராஜஸ்தான். ஸோ இந்த ராஜஸ்தான்ல அமைஞ்சிருக்கக்கூடிய அணுக்கரு உலைக்கு பெயர் ராவத் பாட்டா. ஓகேவா? ராவத் பாட்டா. புரியுதா? ஸோ ராவத் பாட்டா வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான், மும்பையில வந்து பாத்தீங்கன்னா தாராப்பூர், அடுத்தது கூடங்குளம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டுல திருநெல்வேலி. ஓகேவா? ஸோ இதுல வந்து முதலில் அமைக்கப்பட்டது இந்தியாவில் எதுனா வந்து மும்பை. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின், அடுத்த வினா பாருங்க. அணுகுண்டு வெடிப்பதின் தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அணுக்கரு பிளவு, அணுக்கரு இணைவு, சிதறல், வெப்பப்படுத்துதல். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்க வெப்பப்படுத்துறதுக்கும் அணுகுண்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சம்மந்தமே இல்லை. ஆப்வியஸ்லி இது வரவே வராது. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்க சிதறல்னா என்ன சிதறல்? ஓகேவா? சிதறல் காமனா இங்க கொடுத்துருக்காங்க, அதனால இதுவும் வராது. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க அணுக்கரு பிளவு. ஓகேவா? ஸோ இந்த அணுக்கரு பிளவு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அணுகுண்டு வெடிப்பதில் இந்த தத்துவமா வந்து செயல்படுது. ஸோ இதுக்கான விடை இதுதான். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல அணுக்கரு இணைவுன்னு இருக்கு பாத்தீங்களா? அணுக்கரு இணைவுனா 2 ஆட்டம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னா சேர்ந்து ஒரு திடமான ஒரு பொருளை வந்து உற்பத்தி ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர், ஓகேவா, இந்த ஃபார்முலா எங்க செயல்படுதுன்னா வந்து பாத்தீங்கன்னா சூரியன்ல வந்து செயல்படுது. சரிங்களா? இந்த சூரியன் செயல்படுறதுனாலதான் இந்த விஷயம் செயல்படுறதுனாலதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து வெப்பம் அதிகமா வந்து காணப்படுது. ஓகேவா? அப்போ இதுல என்னன்னா சூரியனில் பயன்படும் தத்துவம் என்னன்னு கேட்பாங்க. என்னன்னா அணுக்கரு இணைவு, ஃபியூஷன். இங்கிலீஷ்ல என்ன ஃபியூஷன் சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ இதை பார்த்துங்க. ஸோ அடுத்த வினா, செல்லின் ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுவது எது? சரியா? ஸோ சைட்டோபிளாசம், கோல்கை உறுப்பு, மைட்டோகாண்ட்ரியா, இவற்றுள் எதுவும் இல்லை. ஸோ சைட்டோபிளாசம் இதுக்கு என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களின் உயிரணு இருக்கு பார்த்தீங்களா? அந்த உயிரணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் அமைப்பை தர்றது வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம். ஒரு அமைப்பை தரக்கூடியது இந்த சைட்டோபிளாசம். அடுத்தது வந்து பாருங்க கோல்கை உறுப்பு. ஓகேவா? ஸோ செரித்தலுக்கு பயன்படுகிறது. செரித்தலுக்கு வந்து பயன்படுகிறது. அப்புறம் வந்து நொதித்தல். ஸோ இதுவும் கோல்கை உறுப்பின் பயன்பாடு. இப்போ மைட்டோகாண்ட்ரியா பார்க்கலாம். மைட்டோகாண்ட்ரியா வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றலை அதிகமாக வந்து வெளியிடும். ஓகேவா? ஸோ ஆற்றலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது
ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியது. ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியது. ஸோ சேம் டைம் இது மட்டும் இல்லாம இதுவும் என்ன பண்ணும், கழிவு நீக்க உறுப்பாகவும் செயல்படும். ஓகேவா? ஸோ கழிவுகளை வெளியேற்றும், செல்லில் உள்ள கழிவுகளை வெளியேற்றும். புரியுதா? ஸோ அடுத்து என்ன பார்க்கலாம். ஒரு கரிம சேர்மத்தின் ஐயூபேக் பெயர் 3-மெத்தில் பியூட்டேன். ஒன்னால் இருப்பது எந்த வகை சேர்மம் கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து எதை குறிக்குதுன்னா ஆல்கஹாலை குறிக்கும். சரியா? ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்க ஐயூபேக்னு இருக்கா, இந்த ஐயூபேக்குடைய ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க. இது என்னன்னு பார்க்கலாம். என்னன்னா ஓகேவா, ஸோ இன்டர்நேஷனல் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க அப்படியே. ஓகேவா? ஏன்னா அப்ரிவேஷன் வந்து பிசிஎஸ்ஐக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இன்டர்நேஷனல் யூனியன் ஓகேவா பியூர் அப்ளைடு கெமிஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ இது எங்க இருக்குன்னா ட்ரையாங்கிள் பார்க் சொல்லக்கூடிய முக்கோண பூங்கா. இந்த ட்ரையாங்கிள் பார்க் எங்க அமைஞ்சிருக்கு? யூஎஸ்ல அமைஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்த வினா, அமிலம் கலந்த K2Cr2O7 எதனுடன் வினை புரியும் போது K2Cr2O7 ஆரஞ்சு நிறம் என்னவாக மாறும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல K2Cr2O7 இதை எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? பொட்டாசியம் டைக்ரோமேட். இதுக்கான ஆன்சர் வந்து பாருங்க, என்ன நிறமா மாறும்னா பச்சை நிறமா வந்து மாறும். ஓகேவா? இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்டுடைய கெமிக்கல் நேது K2Cr2O7. ஸோ இதையும் நீங்க ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த வினா பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, நுரையீரல்களை பாதுகாக்கும் சவ்விற்கு என்ன பெயர்? அதாவது நுரையீரலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு கவசத்திற்கு என்ன பெயர்னு வந்து கேட்குறாங்க. ஸோ அடிக்கடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்ட வினாதான். ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து ஃப்ளூரா என்பது நுரையீரல்களை சுற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ அடுத்து வந்து பாருங்க மெனிஞ்சஸ். இந்த மெனிஞ்சஸ் என்பது மூளையை சுற்றி இருக்கக்கூடிய உறை. பிரெயின், மூளையை சுற்றி இருக்கக்கூடிய உறை வந்து மெனிஞ்சஸ். ஸோ பெரிகார்டியம், இந்த பெரிகார்டியம் என்பது இதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய உறை பெரிகார்டியம். சரியா? ஸோ அடுத்த வினா, நவீன கரிம வேதியியலின் தந்தை என அழைக்கப்படுவர் யாருன்னு வந்து பாருங்க. ஸோ யாருன்னா பெர்ட்ரிக் ஏலர். ஓகேவா? சரி. ஸோ அடுத்த வினா பார்க்கலாம். கார்பன் 5 முகப்பிணைப்பை கொண்டது ஆகும் கொடுத்திருக்காங்க ஸ்டேட்மெண்ட் 1ல. ஸோ இது வந்து தவறு. சரியா? ஸோ எத்தனை முகப்பிணைப்புனா 4. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பாருங்க, கார்பன் புறவேற்றுமை வடிவத்துவம் கொண்டது. ஓகேவா? ஹாலோட்ரோபிக் ஃபார்ம். ஓகேவா? ஸோ இது வந்து சரி. அப்போ 1 தவறு, 2 சரி. ஓகேவா? ஸோ என்னது? 2 மட்டும் சரி. சரியா? ஸோ அடுத்த வினா, தமிழக அரசு நெகிழியை எந்த ஆண்டு தடை செய்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஜனவரி 1, 2019. ஓகேவா? ஸோ இது ஒரு புக் கொஸ்டின் தான், பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த வினா இங்க பாருங்க, இந்த வினா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினமான டிசம்பர் 2 எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? அப்போ உங்களுக்கு என்னன்னா இந்த இடத்துல ஒரு ஆன்சர் வந்துருது. அப்போ தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் எப்போ? டிசம்பர் 2. இது எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு பாருங்க, 1984. மாசு கட்டுப்பாட்டு தினம் எதனால ஏற்பட்டதுன்னா, ஓகேவா? ஸோ மத்திய பிரதேசம் எம்பி, மத்திய பிரதேசம் மாநிலம், இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இதனுடைய தலைநகரம் ஓகேவா போபால். ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துங்க, போபால். இந்த போபால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆலை இருக்கும். இந்த ஆலையில ஸோ மீத்தேல் ஐசோசயனைடு, நல்லா பார்த்துங்க, மீத்தைல் ஐசோசயனைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விசை வாயு கசிஞ்சு 5000 பேர் இறந்திருப்பாங்க. எந்த வருடம்? 1984.
ஸோ இதை தான் இந்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய மாசு கட்டுப்பாடு தினமாக இந்த நாளில் கசிந்து 5000 பேர் இறந்ததுனால இதை வந்து வச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ பார்த்துக்குங்க, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும். என்னன்னா எந்த வாயு கசிஞ்சதுன்னு கேட்கலாம். ஓகேவா? மீத்தேல் ஐசோ சயனைடு. சரியா? ஸோ அடுத்து என்ன பார்க்கலாம். தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அணு ஆற்றல் ஆராய்ச்சி மையத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ முதல்ல இங்க வந்து பாருங்க, இஸ்ரோ. ஓகேவா? இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஓகேவா? இதுக்கும் அணு ஆற்றலுக்கும் சம்பந்தமே இல்லை. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, ஒரு விண்வெளி சம்பந்தப்பட்டது. ஓகேவா? ஸோ இதோடைய அப்ரிவேஷன் எழுதி போறேன், நீங்க பாத்துங்க. இந்தியன் இன்டர்நேஷனல் நீங்க போட்டுறக்கூடாது. இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் அமைப்புனா ஆர்கனைசேஷன். சரியா? ஆர்கனைசேஷன். ஓகேவா? ஸோ இதை நீங்க எழுதிக்கங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாருங்க, ஐஜி கார். ஸோ இதோடைய ஃபுல் ஃபார்ம் பாருங்க, இந்திரா காந்தி. இந்திரா காந்தி. ஓகேவா? சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச். அட்டாமிக் ரிசர்ச், இதுதான் இதனுடைய ஃபுல் ஃபார்ம். ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டில் இது எங்க அமைஞ்சிருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் சொல்லக்கூடிய சென்னையில் அமைஞ்சிருக்கு. ஓகேவா? கேட்ன்றது வந்து சும்மா வந்து வச்சிருக்காங்க ஒரு பேருக்கு இந்த ஆப்ஷன்ல. ஓகேவா? ஸோ இதுதான் இதுக்கான விடை. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மனிதனால் உணரக்கூடிய செவியுணர் ஒளியின் அதிர்வெண், ஃப்ரீக்குவன்சி. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்க, இதுக்கான ஆன்சர் பார்த்தலாம். 20 ஃப்ரீக்குவன்சி தான். இப்போ இந்த இடத்துல ஒலின்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த இடத்துல ஒலின்றது வந்து இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. இங்கிலீஷ் ஈஸியா வந்து இருக்கும், லைட் சவுண்டு. ஆனா தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒலி. அப்போ இந்த இடத்துல பாருங்க, ஒலி அப்படின்னு சொல்றது வந்து சவுண்டை குறிக்கும், சின்னலி. பெரியலி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட், வெளிச்சத்தை குறிக்கும். இதை நீங்க முதல்ல இந்த டிஃப்ரெண்ட்டை வந்து நீங்க புரிஞ்சுக்கோ. ஓகேங்களா? சரிங்க. அடுத்தது வந்து பாருங்க, ஸோ இதனுடைய ஒலியினுடைய அளவு, ஒலியை அளக்கக்கூடிய அந்த அளவின் பெயர் என்னன்னா டெசிபல். டெசிபல் சொல்லக்கூடிய ஒரு அழகால ஒலியை அளப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த வினா, அப்ரிவேஷன் ஆஃப் சோனார் இஸ். சோனார் என்பதன் விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேங்கிங். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சோனாரை குறிக்கக்கூடியது. சரியா? ஸோ இது எதற்காக பயன்படுதுன்னு பாருங்க. கடல், ஓஷன் சொல்லக்கூடிய இந்த கடல், பெருங்கடல், சீன் சொல்லக்கூடிய கடல். இந்த இடத்துல இதனுடைய கடலில் உள்ள ஆழத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள், இந்த பொருட்களை கண்டுபிடிக்கவும், அதே மாதிரி நீர்மூழ்கி கப்பல்கள், இந்த நீர்மூழ்கி கப்பல்களை உள்ள இருக்கிறத கண்டுபிடிக்கவும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சோனார் வந்து நம்மளுக்கு பயன்படுது. சரிங்களா? ஸோ அடுத்த வினா, மண்டையோடற்ற உயிரி எது? ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஏகிரேனியா, மண்டையோடற்ற உயிரி. மிச்சம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மண்டையோடி இருக்கும். ஸோ அடுத்த வினா பாருங்க, தற்கொலை பைகள் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ லைசோசோம். ஏன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா செல்களை ஜீரணிக்கும் ஆற்றல் கொண்டது லைசோசோம். ஓகேவா? ஸோ செல்களை ஜீரணிக்கும் ஆற்றல் கொண்டது. ஜீரணிக்கும் ஆற்றல். ஸோ சென்ட்ரோசோம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலங்கு செல்லில் மட்டும்தான் காணப்படும். விலங்கு செல்லில் மட்டும்தான் சென்ட்ரோசோம் காணப்படும். அது டிக்யோசோம் வந்து பார்த்தீங்கன்னா குழி காணப்படும். குழியுடலிருந்து டிக்யோசோம். ஸோ அடுத்து வந்து பாருங்க, ரைபோசோம். ரைபோசோம் பயன்பாடு என்னன்னா புரத உற்பத்திக்கு இந்த ரைபோசோம் பயன்படுது. அடுத்த வினா, புரோட்டோபிளாசம் என பெயரிட்டவர் யாருன்னு வந்து பாருங்க, ஜே.இ. பர்கின்சி. ஓகேவா? இந்த ஜே.இ. பர்கின்சி தான் புரோட்டோபிளாசம் என பெயர் வைத்து இருப்பார். அடுத்த வினா, ஒளியின் திசை வேகம் எதில் பெருமமாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதுலனா வந்து பாத்தீங்கன்னா வெற்றிடம். இந்த இடத்துல ஒளினா என்னது பாருங்க, லைட். பெரியலி இருக்கா, இதை பார்த்துக்கோ.
ஒளியின் திசைவேகம் எதில் பெருமமாக இருக்கும்? வெற்றிடத்தில் பெருமமாகும். ஒளினா எந்த ஒளி? லைட். ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின், பின்வரும் வாயுக்களில் சூரியனில் காணப்படுவது எது? அப்ப சூரியனில் பயன்படும் தத்துவம் என்னன்னு பார்த்தோம். அணுக்கரு இணைவு. அணுக்கரு இணைவு. ஓகேவா? அதாவது நியூக்ளியர் ஃபியூஷன். சரியா? இதுல பாருங்க என்ன வாயுன்னு கேக்குறாங்க. ஹைட்ரஜன், ஹீலியம். ஓகேவா? H2னா ஹைட்ரஜன். H2னா என்னது? ஹைட்ரஜன். அடுத்தது Heனா ஹீலியம். அடுத்த கொஸ்டின், பின்வரும் எந்த உயரிய வாயு ஆகாய விமானங்களின் டயர்களில் நிரப்புவதற்கு பயன்படுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. ஹீலியம், நியான், ஆர்கான், செனான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மற்ற சின்ன சின்ன வாயுக்களை வந்து குறிப்பாங்க. ஹீலியம் தான் மிக முக்கியமா வந்து பயன்படும். ஓகேவா? அதே மாதிரி இந்த விமானங்களின் இந்த பாகங்கள் தயாரிப்பதற்கு வந்து அலுமினியம். ஓகேவா? அலுமினியத்தினுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. சோ அடுத்த வினா பார்க்கலாம். ஒளிவிலகல் விதியில் I என்பது எதனை குறிக்கிறது? இந்த விடத்துல ஒளிவிலகல் விதியில I என்பது படுகோணம். ஓகேவா? இன்சிடென்ட்ரி. அதாவது இன்சிடென்ட் ரேவை வந்து குறிக்கும். ஓகேவா? I என்பது என்னது? இன்சிடென்ட் ரே. படுகோணத்தை குறிக்கும். விலகு கோணத்தை குறிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெஃப்ரக்டரி ஆர், ஸ்மால் ஆர். ஸோ ஸ்மால் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃப்ரக்டரி விலகு கோணத்தை குறிக்கிறது. ஓகேவா? ஸோ கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா சி எப்பவுமே மாறாது, மாறிலியை குறிக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒளி இழைகள் எதன் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்க ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் எந்த லா எதன் அடிப்படையில்னா முழு அக எதிரொலிப்பு. லா ஆஃப் டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன். ஸோ இந்த இடத்துல கெப்லர் விதி பாருங்க. கெப்லர் விதி எதுக்குன்னா வந்து பாத்தீங்கன்னா சூரியனை பத்தி. கெப்லரின் முதலாம் விதி, கெப்லரின் இரண்டாம் விதி, மூன்றாம் விதி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூரியனை பற்றி சொல்லக்கூடியது இந்த கெப்லர் லா. ஸோ அடுத்து வந்து பாருங்க சார்லஸ் விதி வந்து எதனை பத்தினா வாயு, ஏர். ஓகேவா? ஸோ எதிரொலிப்பு விதிகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட்ல வந்து வந்துடும். ஓகேவா? எதிரொலிப்பு விதி லைட்ல வந்துடும். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து முழு அக எதிரொலிப்பு. ஒளி இழைகள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோ. ஸோ அடுத்த வினா பார்க்கலாம். மெரிஸ்டோஸ் என்னும் வார்த்தை எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? ஸோ இதற்கான விடை கிரேக்கம். சரியா? ஸோ இங்க பாருங்க மெரிஸ்டோஸ் இருக்கா? ஸோ இது எதனை குறிக்குதுன்னா த growth ஆஃப் பிளான்ட். அதாவது தாவரத்தின் வளர்ச்சியை குறிக்கக்கூடியது. சரியா? ஸோ தாவரத்தின் வளர்ச்சியை குறிக்கக்கூடியது. இந்த மெரிஸ்டோஸ். ஸோ அடுத்த வினா, கீழ்கண்ட எதில் ஒரு தாய் செல்லானது இரு ஒத்த சேய் செல்களாக பகுப்படுகிறது? ஓகேவா? ஸோ எதுனா மைட்டாசிஸ். ஸோ மைட்டாசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தாய் செல் வந்து இரு ஒத்த சேய் செல்லா வந்து பிரிஞ்சிருக்கும். ரைட்டுங்களா? ஸோ அடுத்த வினா பார்க்கலாம். ஏர்னஸ்ட் ரெஸ்காவால் மின்னணு நுண்ணோக்கி எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்க 1931. சரிங்களா? ஸோ அடுத்த வினா, குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதலாக அறிமுகப்படுத்தியவர் யார்? சரியா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாருங்க வால்டயர். சரியா? ஸோ இந்த குரோமோசோம்கள் மனிதனில் எத்தனை குரோமோசோம் இருக்குன்னா 46. 46 குரோமோசோம்கள் இருக்கும். ஓகேவா? ஸோ ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா 23 ஜோடி. 23 ஜோடி இருக்கும். சரி. ஸோ அடுத்த வினா, நியோஃப்ரின் என்ற பலபடி சேர்மம் பின்வரும் எந்த ஒரு படி சேர்மத்தை கொண்டது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்னன்னா குளோரோஃப்ரின் இதுக்கான ஆன்சர். ரைட்டா? ஸோ இதுக்கான ஆன்சர் குளோரோஃப்ரின். அடுத்த வினா பார்க்கலாம். பெண் அனாப்ளஸ் கொசு மூலம் ஏற்படும் நோய் எது? சரிங்களா? மலேரியா,
அமீபிக் சீதபேதி, ரேபிஸ், கேலரா. இதுக்கான ஆன்சர் வந்து பாருங்க மலேரியா. ஓகேவா? ஸோ இதுல வந்து பாருங்க மலேரியா தினம், உலக மலேரியா தினம் எப்போ பாருங்க ஏப்ரல் 25. இதை நீ நோட் பண்ணிக்கோ. ஏப்ரல் 25 என்ன? உலக மலேரியா தினம். ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாருங்க அமிமிக் சீதபேதி இருக்கும் பாத்தீங்களா? இந்த அமிமிக் சீதபேதி ஒரு வயிற்றுப்போக்கு. ஓகேவா? சோ இது எதனால ஏற்படும்னா ஒரு ஒட்டுண்ணியால ஏற்படும். அமிமிக் சீதபேதி ஒரு ஒட்டுண்ணி. அந்த ஒட்டுண்ணி பெயர் வந்து பாருங்க எண்டபிமா ஹிஸ்டாலிகா. எண்டபிமா ஹிஸ்டாலிகா. இந்த எண்டபிமா ஹிஸ்டாலிகான்னு சொல்லக்கூடிய ஒரு ஒட்டுண்ணியால இந்த அமிமிக் சீதபேதி ஏற்படுகிறது. ஸோ ரேபிஸ், ரேபிஸ் வந்து ஒரு வெறிநாய்க்கடி. ரேபிஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஹைட்ரோபோபியா. ஓகேவா? ஹைட்ரோபோபியா. ஹைட்ரோபோபியா வந்து ரேபிஸ் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? காலரா, நீர் அசுத்தமான வரக்கூடிய நோய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலரா. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கூற்று 1, பூஞ்சைகள் யூகேரியாட்டிக் வகையை சார்ந்தவை. ஓகேவா? சோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் யூகேரியாட்டிக் என்பது எதனை குறிக்கும்? தெளிவான உட்கருவை கொண்டுள்ள உயிரினம் அனைத்துமே யூகேரியாட்டிக். ப்ரோகேரியாட்டிக் என்பது வந்து பாத்தீங்கன்னா உட்கருவே இருக்காது. அதுக்கு பாக்டீரியா நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல பூஞ்சைகள் யூகேரியாட்டிக் வகையை சார்ந்தவை. அதாவது இதுல என்ன சொல்ல வரான்னா பூஞ்சைகளுக்கு உட்கரு இருக்கும்னு சொல்ல வரான். தெளிவான உட்கரு. ஆப்வியஸ்லி தெளிவான உட்கரு பூஞ்சைகளுக்கு இருக்கும். அந்த வகையில இது வந்து பாத்தீங்கன்னா சரி. சோ அடுத்து வந்து பாருங்க பூஞ்சைகளில் பச்சையம் இல்லை. பூஞ்சைகளில் பச்சையம் இல்லை. பச்சையம் இல்லாதனால தான் இந்த பூஞ்சைகள் என்னவா காணப்படுது? வெள்ளையாவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாம்பல் நிறமாகவும் வந்து காணப்படுது. இந்த பிக்மெண்ட் பச்சை நிறமி இருந்தாவே மொத்தமாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பச்சையா தான் காணப்படும். சோ அதனால இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சரி. இது ரெண்டுமே சரி. அடுத்து வந்து பாருங்க இந்த பூஞ்சைகளை பற்றிய படிப்பிற்கு என்ன பெயர்னு வந்து கேட்பாங்க. ஓகேவா? சோ மைக்காலஜி. மைக்காலஜி ஏற்கனவே போன கொஸ்டின்ல நம்ம வந்து பார்த்தோம் மண்ணை பத்தி படிப்பது என்ன, பீடாலஜி நம்ம வந்து பார்த்தோம். சோ அது மாதிரி பூஞ்சைகளை பற்றி படிப்பதற்கு மைக்காலஜி என்று பெயர். ஆக கூற்று 1, கூற்று 2 இரண்டுமே சரி. ஆப்ஷன் சி. சோ அடுத்த வினா பார்க்கலாம். ராக்கெட்டுகளின் உந்துதல் கீழ்கண்ட எந்த விதியை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு கேட்கிறாங்க. நியூட்டன் முதல் விதி, நியூட்டனின் இரண்டாம் விதி, நியூட்டனின் மூன்றாம் விதி, விசை. ஸோ இது வராது. நியூட்டனின் மூன்றாம் விதி. இந்த நியூட்டனின் மூன்றாம் விதி என்னன்னா ஒவ்வொரு செயலுக்கும் அல்லது ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர்விசை உண்டு. சரியா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நியூட்டனின் மூன்றாம் விதி. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஏமடைட்டில் எத்தனை சதவீதம் இரும்பு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 69%. அடுத்த வினா பார்க்கலாம். எந்த அமிலத்தை கண்ணாடி குடுவையில் வைக்க முடியாது? ஓகேவா? HF. HF என்பது எதனை குறிக்கும்னா ஹைட்ரோஃப்ளோரிக். ஹைட்ரோஃப்ளோரிக். இந்த ஹைட்ரோஃப்ளோரிக் அரிக்கும் தன்மை கொண்டது. அரிக்கும் தன்மை கொண்டதுனால கண்ணாடியில் வச்ச கண்ணாடி அரிச்சிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை கண்ணாடி குடியில வைக்க முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாருங்க HCl வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். ரைட்டா? சோ அடுத்த வினா பார்க்கலாம். கீழ்கண்ட எந்த நோயை குணப்படுத்த மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு பயன்படுத்தப்படுகிறது? அப்படி இல்லைன்னா மெக்னீசியம் பல்பம்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ எந்த நோயை குணப்படுத்தினா வயிற்றுப்போக்கு, அதாவது வயிற்று உபாதைகளுக்கு எல்லாமே இந்த மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு மருந்தாக மருத்துவமனைகளில் பயன்படுகிறது. புரியுதா? ஸோ இதை நீங்க பார்த்துக்கணும். அடுத்த வினா பார்க்கலாம். மனித ரத்தத்தின் சரியான pH மதிப்பு என்னன்னு வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ pHனா பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன், ஹைட்ரஜனின் நிலையை குறிக்கிறது. ஓகேவா? ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா மனித ரத்தத்தின் சரியான pH மதிப்பு 7.4. அடுத்த வினா ஒரு பொறுத்துக. எந்தெந்த பழங்களில் எந்தெந்த அமிலம் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க எலுமிச்சை. எலுமிச்சை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிட்ரிக் ஃப்ரூட். எலுமிச்சை மற்றும் எலுமிச்சை சார்ந்த குடும்பங்கள் எல்லாமே ஒரு சிட்ரிக் வகையை சார்ந்தது. அதனால எலுமிச்சை வந்து சிட்ரிக். ஸோ 2. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பாருங்க ஆப்பிள். ஆப்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா மாலிக் அமிலம் இருக்கு. ஓகேவாப்பா? பிக்கு வந்து 4. ஸோ அதனால 4. ஸோ அடுத்து வந்து பாருங்க திராட்சை. திராட்சை வந்து பாத்தீங்கன்னா டார்டாரிக் அமிலத்தை கொண்டுள்ளது. சிக்கு வந்து 1.
ஓகேவா? ஸோ மூணாவது 1. அடுத்து வந்து பாருங்க தக்காளி. ஸோ தக்காளியில வந்து பாத்தீங்கன்னா ஆக்சாலிக் அமிலம் இருக்கும். டிக்கு வந்து 3. ஓகேவா? அப்போ 2 4 1 3. ஓகேவா? ஸோ எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. 2 4 1 3. ஓகேவா? ஆப்ஷன் சில இருக்கு. அதனால இதுதான் ஆன்சர். புரியுதா? ஸோ இப்படிதான் நீங்க வந்து மேட்ச் பண்ணணும். எடுத்த உடனே இதுக்கு இது நீங்களே போட்டு அது மாதிரி ஷேட் பண்ணக்கூடாது. ஒரு வினாவை பார்க்கும் போதே அந்த வினாவுடைய விடை இதுதான் தீர்க்கமா தெரிஞ்சு இந்த விடைக்கான ஆப்ஷன்ல தான் நான் ஷேட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அதுல நீங்க கை வச்சு அதுக்கப்புறம் நீங்க ஷேட் பண்ணணும். பார்த்த உடனே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ ஜட்ஜ்மெண்டல் தாட் நீங்க வந்து வச்சுக்க கூடாது. ஓகேவா? அதாவது வினாக்களே இருக்கும், சரியற்றதை தேர்ந்தெடு, ஓகேவா, தவறான இல்லாத ஒன்றை தேர்ந்தெடு. ஸோ அதுக்கான பொருளை படிச்சு நீங்க தீர்க்கமா நீங்க வந்து விடை அளிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு விடையும் நமக்கான வந்து வேலையை வந்து வாங்கி தரக்கூடியது. சரியா? ஸோ அடுத்த வினா பார்க்கலாம். உணவுப் பொருட்களை கெடாமல் பாதுகாக்கும் வினிகர் என்பதின் வேதிப்பெயர் என்ன? சரிங்களா? ஸோ அசிட்டிக் அமிலம். புரியுதுங்களா? அடுத்த வினா பார்க்கலாம். பிரான்ஸ்டட் விதியின்படி அமிலம் என்பது ஒரு புரோட்டானை வந்து நம்மளுக்கு வழங்கும். ஓகேவா? ஸோ பிரான்ஸ்டட் லா படி ஒரு புரோட்டானை நம்மளுக்கு வழங்கும். ஆப்ஷன் டி. அடுத்த வினா, காரம் என்பது தண்ணீரில் கரையும் போது OH அயனியை தரும். ஓகேவா? ஸோ இது எந்த தத்துவம் கேட்காங்க? அரினியஸ் தத்துவம். அடுத்த வினா பார்க்கலாம். நேர்மின் கதிர்களை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? கோல்ட்ஸ்டைன். அடுத்த வினா, மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்ட விலங்கு எது? சரிங்களா? ஸோ எதுனா வந்து பாத்தீங்கன்னா மின்சார ஈல். மின்சார ஈல். சரிங்களா? ஸோ இதுல மின்சார கதிர் இருக்கு, இதெல்லாம் வராது. ஓகேவா? ஸ்கேட்டும் வராது, ஸ்கேட் ஃபிஷ்லாம் வராது. சரிங்களா? ஸோ மின்சார ஈல் தான். அடுத்த வினா, மின் விளக்கை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ தாமஸ் ஆல்வா எடிசன், உங்களுக்கு தெரியும். ஸோ பெஞ்சமின் பிராங்க்லின் வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ், அதாவது மின்னோட்டம், அந்த இடியை வச்சு இவர் வந்து கண்டுபிடிச்சிருப்பார், பெஞ்சமின் பிராங்க்லின். ஸோ அடுத்து அலெக்சாண்டர் கிரஹாம் தெரிஞ்சிருக்கும், டெலிஃபோன். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மீசோகிலியா காணப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ முத்தொலிகள், வலைத்தசையுடைகள், குழியுடைகள், கணுக்காலிகள். ஸோ ஆன்சர் வந்து பாருங்க குழி உடலிகள். சரிங்களா? ஸோ அடுத்த வினா, அகர் அகர் டேஷ் என்ற பாசியில் இருந்து பெறப்படுகிறது. ஸோ அகர் அகர் என்றது ஒரு சிகப்பு பாசி. ரைட்டா? ஸோ பாசியை பத்தி படிக்கிறதுக்கு என்ன பேர்னா பைக்காலஜி. பைக்காலஜி. ஓகேவா? ஸோ இதை நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த வினா, பின்வருவனற்றுள் எது வெப்ப ஆற்றலை பயன்படுத்தி மின்சாரத்தை உருவாக்குகிறது? ஓகேவா? ஸோ வெப்ப ஆற்றல் கேட்கறாங்க, அதாவது தெர்மோ. ஓகேவா? வெப்ப ஆற்றல். ஸோ எதுல இருந்து வெப்பத்தை உருவாக்க முடியும்? இதுல இருந்து பாருங்க. நீர்ல இருந்து வெப்பத்தை உருவாக்க முடியுமா? கரண்ட்டை வேணா உருவாக்கலாம், மின்சாரத்தை உருவாக்கலாம், ஆனா வெப்பத்தை உருவாக்க முடியுமா? இல்ல. ஸோ அதனால இது வராது. ஓகேவா? சூரிய மின் நிலையங்களிலிருந்து உருவாக்க முடியுமா? ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் வராது. ஓகேவா? ஸோ காற்றாற்றலை பயன்படுத்தி இதுவும் வராது. ஓகேவா? ஸோ எதுனா வெப்ப ஆற்றலை பயன்படுத்தி இந்த மின்சாரத்தை எதன் மூலியமா பெற முடியும்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனல் மின் நிலையங்கள். ரைட்டா? அடுத்த வினா பார்க்கலாம்.